பிரதமர் நரேந்திர மோடியின் பிரேசில் பயணமும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுடனான அவரது சந்திப்பும் இந்தியாவின் பொருளாதாரம், எல்லை பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை உள்ளிட்ட உள் விவகாரங்களில் எந்த அளவிற்கு பயனளிக்கும் என்பது பற்றி விளக்க காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்றதால் இந்தியாவிற்கு கிடைக்கும் நன்மை தீமைகள் என்ன ராம்குமார்? நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய சர்வதேச தரத்திலான ஒரு மிகப்பெரிய பயணம் இது என்று உன்னிப்பாக சர்வதேச அரங்கில் கவனிக்கப்படுகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா உலகின் மிக முக்கியமாக தற்போதைய சூழலில் கவனிக்கப்படும் இந்த 5 நாடுகளும் சேர்ந்த இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இதன் அடிப்படையில் இதில் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் விட அதிகமாக அவர் இதில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது கடந்த சில வருடங்களாகவே, கடந்த சில மாதங்களாக குறிப்பாக இந்தியா சீனா எல்லையில் தற்போது மிகப்பெரிய பிரச்சனை நிலவுகிறது. அது தொடர்பாகவும் இந்தியா சீனா இடையிலான அந்த உறவை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் சுமார் 80 நிமிடங்கள் சீன அதிபருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்திப்பில் பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் அடிப்படையில் சர்வதேச, அதாவது இந்தியா மற்றும் சைனாக்கு இடையேயான அந்த எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு தீர்வு ஏற்படும் பட்சத்தில் இது உலக அரங்கிற்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 4 நாட்களுடனான இந்திய அரசினுடைய அணுகுமுறை இன்னும் வரும் மாதங்களில் மிக முக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் இதில் 3 வளர்ந்த நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் அமைப்பான இந்த பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான இந்த பொருளாதார அமைப்பிலும் அவர்கள் இங்கு அமைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த நாடுகளுக்கு இடையேயான அந்த பொருளாதார உறவு மட்டுமல்லாமல் வெளியுறவு கொள்கையிலும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் வரும் காலங்களில் இந்த வளர்ச்சிகள் இது முக்கிய பங்கு வகிக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் இறுதியில் 5.9% இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலும் இது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இதுபோன்ற உள் விவகாரங்களிலும் இந்தியாவின் பொருளாதார கொள்கை விவகாரங்களிலும் மிக முக்கியமாக கவனித்து வரும் பொருளாதார நிபுணர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த பிரேசில் பிரிக்ஸ் சம்மிட்டை பத்தி அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரிக்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னாக்கா, ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். இப்பதான் அதோட நியூஸ் கிடைச்சது. $100 பில்லியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போட்டிருக்காங்க. அதை கட்டமைப்பு உறுதி இந்த 5 நாடுகள்லயும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு $100 பில்லியன் ஃபண்ட் போட்டிருக்காங்க. இது சைனால ஹெட் குவார்டர் ஆக போகுது. இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபாட் ஃபார் இட் அண்ட் காட் தி பிரசிடென்ட்ஷிப். இப்பதான் ஒரு 4 hours ago இந்த நியூஸ் வந்திருக்கு, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ $100 பில்லியன் ஃபண்ட் கிரியேட் பண்றோம். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக போகுது. ரெண்டாவது, இந்த வெஸ்டர்ன் யூஎஸ் டிபெண்டன்ஸ் அப்படியே குறையும். இப்ப இந்த $100 பில்லியன் ஃபண்ட் இந்த பேங்க் கிரியேட் பண்ணி இந்த கண்ட்ரினோட டெவலப்மெண்ட், இந்த 5 கண்ட்ரீஸ்னோட டெவலப்மெண்ட் பார்க்க போது ஷோரிங் அப் ஆஃப் தி எக்கானமி ஆஃப் ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். ஏன்னா பிரேசில்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாப் அப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைலேட்ரல் டைஸ் வித் ஆல் தீஸ் கண்ட்ரீஸ் இந்த 5 கண்ட்ரியோடையும் பிரமாதமா இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பெரிய இது. ரெண்டாவதா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த பிரிக்ஸ்ல டிசைட் பண்ணது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. அதுல இந்தியாவும் ஒரு பெரிய பார்ட்டிசிபென்டா இருக்க போகுது. ஸோ இந்த டிபெண்டன்ஸ் ஆன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎஸ் கண்ட்ரீஸ் அது கண்டிப்பா கம்மியாகும். பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். இது கன்க்ளூட் ஆயிடுச்சு. $100 பில்லியன் ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய பணம். இது வேர்ல்ட் பேங்குக்கு சமானமான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வர சர்வதேச அரங்கில் இந்தியாவோட பங்களிப்பு இனி வரும் நாட்களில் முக்கியமாக இருக்கும் என்று நிச்சயமா. ஏன்னா இந்தியா தான் ஒரு பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ தி பேங்க் இஸ் கோயிங் டு பி ஹெட்குவார்ட்டர்ட் இன் சைனா, இந்தியா தான் பிரசிடென்ட் அதுக்கு. சோ அதனால இந்தியானோட ரோல் அதுல மேலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்தியாவுக்கு பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வரும், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உறுதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கிறோம் இதனால. இப்ப எக்கனாமிக்கலி என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்திய பிரதமர் மற்றும் சீன அதிபர் சந்தித்து சுமார் 80 நிமிடங்கள் சந்திச்சிருக்கிறாங்க. இதுல இந்த எல்லை பாதுகாப்பு விஷயம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாங்க. அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அதாவது வெளியுறவு கொள்கையிலேயோ இல்ல இந்த மாதிரியான நாடுகளோட அணுகுமுறையில என்ன மாதிரியான மாற்றம் வரும்? அதன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நினைக்கிறீங்க? இப்ப இந்த
எப்பொழுதுமே இந்த பைலேட்ரல் டாக்ஸ்ல வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் கவர்மெண்ட் அப்ரோச் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் இன் ஆல் தி கண்ட்ரீஸ் நியர் நெய்பர்ஹுட்ல. இந்த மாதிரி நெய்பர்ஹுட்ல வரும்போது ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இப்போ சைனானோட சர்டன் ஸ்ட்ரென்த்ஸ் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் சைனா எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு பைலேட்ரல் சுமூகமான உறவு இருக்கும்போது ட்ரேட் பிட்வீன் தீஸ் கண்ட்ரீஸே இம்ப்ரூவ் ஆகும். சைனால ஒரு பேரியர் இருக்கு, இந்தியாவில் ஒரு பேரியர் இருக்கு. இதெல்லாம் பிரேக் ஆகி குளோபலைசேஷன், more effect on the economy, more trade ties, more smooth ties, இதெல்லாம் வரும்போது definitely trade will flourish across borders. Okay.